நீங்கள் வேதத்தில் பார்க்கும் பொழுது अगर हम शास्त्र में देखेंगे तो நோவாவை குறித்தா இருக்கட்டும், नूह के बारे में हो, ஆபிரகாமை குறித்தா இருக்கட்டும், अब्राहम के बारे में हो, அது யோபுவை குறித்ததா अयूब இருக்கட்டும், के बारे में हो, तो இவர்களை குறித்து ஆண்டு சொல்றார், இவன் நீதிமான் என்று சொல்லுகிறார். इनके बारे में यीशु मसीह परमेश्वर कहते हैं कि ये धर्मी है, அவன் உத்தமன் என்று சொல்லுகிறார். वो एक धर्मी है कर कहते அப்ப हैं. அவர்கள் எல்லாம் तो वो सब வாழும் பொழுது ஒரு நீதி உள்ள வாழ்க்கை வாழ்ந்தார்கள். जीते समय एक धर्मी जीवन जिए. அவர்கள் இந்த நீதி என்பது என்ன தெரியுமா? தேவனுக்குரியது. அது நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ये धार्मिकता जो है वो परमेश्वर का है. அது தேவனுக்குரிய நீதி என்று சொல்லப்படுகிறது. वो परमेश्वर का एक धार्मिकता है. ஹல்லேலூயா, हालेलुया. அப்போ அந்த நீதி உள்ள ஒரு வாழ்க்கை என்பது மிக மிக அவசியமா இருக்கிறது. धार्मिक जीवन बहुत जरूरी है. அப்ப இந்த நீதி உள்ள வாழ்க்கை என்பது என்ன? ये धार्मिक जीवन बोले तो क्या? எல்லாவற்றிலும் தேவனுடைய வார்த்தையின்படி ஒழுக்கமாய் வாழுவது. हर एक चीजों में परमेश्वर के एक इसमें चलना. ஹல்லேலூயா, हालेलुया. அவருடைய வார்த்தையின்படி வாழ்வது, उसके वचनों के हिसाब से चलना. ஹல்லேலூயா. அப்படி ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்தால், ऐसा एक जीवन अगर हम जिएंगे तो நாம் பண்ணுகிற உபதேசம் சரியாக இருக்கும். तो हम करने वाले उपदेश सही है. அப்போ உபதேசிக்கிறவர்களுக்கு இந்த மூன்று தன்மை இருக்க வேண்டும். उपदेश करने वालों का ये 3 गुण होना चाहिए. ஒன்று, அவர்கள் தன்னுடைய வார்த்தையிலும் வாழ்க்கையிலும் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். पहला, अपने वचनों में अपने जीवन में परमेश्वर की महिमा होना चाहिए. இரண்டாவது, அவர்கள் தன்னுடைய நடவடிக்கைகள்ல உண்மையுள்ளவர்களா இருக்க வேண்டும். दूसरा, अपने चाल चलन में सच्चाई के साथ रहना है. மூன்றாவது, அவர்கள் நீதியில் வாழ வேண்டும். तीसरा, वो धार्मिक जीवन जीना है. அல்லேலூயா. हालेलुया. இப்படி வாழ்றாங்களா? குடிச்சுக்காங்க பா தண்ணி. இப்படி வாழ்றாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ऐसे जीते हैं क्या करें हमें देखना है. நம்ம வந்து சில நேரத்துல வந்து உண்மையை சொல்ல போனா நம்ம வந்து ஆவிக்குரிய குருடர்களா இருக்கிறோம். कुछ समय हम आत्मिक अंधा बन जाते हैं. சில நேரத்துல कुछ समय எனக்கு வார்த்தை மட்டும் தான் வேணும், அவங்க எப்படினாலும் வாழ்ந்துட்டு போலாம் அப்படிங்கிறோம். मुझे वचन ही चाहिए, वो कैसे जीते वो जरूरी नहीं है. அது நல்ல விசுவாசம் தான், वो एक अच्छा विश्वासी है. ஆனா நாட்கள் போக போக लेकिन जैसे दिन बीतता அது है நமக்கு ஒரு கள்ள உபதேசத்துக்குள்ள கொண்டு போயிடும். वो हमें एक झूठा उपदेश के अंदर लेके जाता है. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया. அவருடைய நடவடிக்கைகள் பார்க்கணும். उनका चाल चलन हमें देखना है. ஆண்டவர் தெளிவாய் சொல்லிவிட்டு போயிருக்கிறார். परमेश्वर स्पष्टता के साथ कहते மத்தேயு हैं. 7 அதிகாரத்தின் 15 இருந்து 17 வரைக்கும் பார்க்கும் பொழுது, मत्ती 7वां अध्याय के 17 से 19 तक देखेंगे. नहीं 15 से 17, 15 से 17 तक देखेंगे. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். झूठे भविष्यद्वक्ताओं से सावधान रहो. அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்துக்கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். वो भेड़ों के वेश में तुम्हारे पास आते हैं, உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள், परंतु अंतर में फाड़ने वाले भेड़ियां हैं. அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். उनके फलों से तुम उन्हें पहचान लोगे. முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் झाड़ियों से अंगूर முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறீர்களா? और ऊंट कटोरों से अंजीर तोड़ते हैं. அப்படியே நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், इसी प्रकार हर एक अच्छा पेड़ अच्छा फल கெட்ட लाता மரமோ है கெட்ட கனிகளை और கொடுக்கும். निकम्मा पेड़ बुरा फल लाता இங்கு है. இயேசு கிறிஸ்து यहाँ यीशु मसीह கடைசி நாட்களில் வரப்போகிற தீர்க்கதரிசிகளை குறித்து பேசுகிறார். आखिर के दिनों में आने वाले भविष्यद्वक्ताओं के बारे में वो அவர் कहते हैं. சொல்லுகிறார், கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். तो झूठे भविष्यद्वक्ताओं से सावधान रहो कर ஏன் அப்படின்னா, क्यों बोले तो அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டுதான் உங்களிடத்தில் வருவார்கள். वो भेड़ों के वेश में आपके पास आएंगे. அவர்கள் வரும் பொழுதே ஓநாய் வேஷத்தை தரிச்சிட்டு வர மாட்டாங்க. वो आते ही भेड़ों की भेड़िया का एक वेश लगा कर नहीं आते. அவர்கள் வரும் பொழுதே கள்ள உபதேசத்தை கொண்டு வர மாட்டாங்க. वो आते ही एक झूठा भविष्यद्वक्ता के साथ नहीं आते हैं. அவர்கள் வரும் பொழுதே கள்ள ஊழியனாய் வர மாட்டாங்க. आते ही एक झूठे सेवक के तरह नहीं आते हैं. அவர்கள் பேசும் பொழுது முதலாவது அவங்களுடைய ஸ்டார்டிங், அவங்களுடைய என்ட்ரன்ஸ் ஒரு என்ட்ரி எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா தான் இருக்கும். उनका शुरुआत जो है वो अच्छा ही रहता है. ரொம்ப உபதேசத்துல சரியா இருக்கிற மாதிரி இருக்கும். वो उनका उपदेश बहुत सही है करके அவங்க लगता है. பிரசங்கம் ரொம்ப மகிமையா இருக்கிற மாதிரி இருக்கும். उनका प्रचार बहुत महिमा அவங்களுடைய रहित रहता है. பாடல்கள்லாம் ரொம்ப இனிமையா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். उनके गाने बहुत स्वीट है करके அவங்க लगता है. ஆட்டுத்தோலை தான் போர்த்திக்கிட்டு வருவார்கள். वो एक भेड़ों का वेश में ही आते அப்படி हैं. என்றால் அவர்கள் நல்ல ஒரு உபதேசியரை போல தான் வருவாங்க. वो आते समय एक अच्छे सेवक की तरह आते நல்ல हैं. சுவிசேஷர்களை போல தான் வருவாங்க. अच्छे सुसमाचारक की तरह ही நல்ல आते हैं. பிரசங்கியார் போல தான் வருவாங்க. अच्छे प्रचारक की तरह ही आते நல்ல हैं. ஒரு ஊழியக்காரராய் தான் வருவார்கள். अच्छा एक सेवक की तरह आते நல்ல हैं. விசுவாசிகளாய் தான் வருவாங்க. अच्छे एक विश्वासी की तरह आते हैं. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. இப்போ அவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது? अब उन्हें कैसे पता करें? வசனம் சொல்லுகிறது, वचन कहता है அவங்க ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு வந்து உள்ளத்துல ஓநாய்க்களை போல இருப்பாங்களாம். वो भेड़ों के वेश में आकर अंतर में वो फाड़ने वाले भेड़ियों की तरह है. அப்படின்னா என்ன அர்த்தம்?
उसका मतलब क्या है? அவங்க வார்த்தை நல்ல உபதேசத்தை போதிக்கும், उनका वचन जो है अच्छा सुसमाचार को बताएगा, ஆனா உள்ளம் அப்படி வாழாது. लेकिन उनका जो मन है वैसे नहीं जिएगा, உள்ளம் அப்படி கிடையாது. उनका मन वैसे नहीं रहता. ஹல்லேலூயா. हालेलुया. இப்போ மனுஷனுக்கு உள்ள இருக்கிறத நான் எப்படி பார்க்க முடியும்? मनुष्य के अंदर क्या है कर हम कैसे देख सकते நம்ம हैं? என்ன தேவனா? हम क्या परमेश्वर है? நான் முகத்தை தான் பார்க்க, இருதயத்தை நான் பார்க்க முடியும்னா இருதயத்தை பார்க்க முடியாது நம்மளால. हम मुंह को ही देखते हैं, मन को तो नहीं देख सकते ना. நம்ம யாருமே தேவனுடைய தேவனை போல அந்த அளவுக்கு கிருபை பெற்றவர்கள் அல்ல. हम परमेश्वर की तरह उतना अनुग्रह से भरे हुए नहीं है. ஹல்லேலூயா. हालेलुया. அதற்கு ஆண்டவர் நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி கொடுக்கிறார். அவர் उसके लिए परमेश्वर अच्छा एक उदाहरण ஒரு देते हैं, வழிமுறைகளை சொல்லி கொடுக்கிறார். एक वे को बताते हैं. இப்போ ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு अब भेड़ों के भेष में உள்ளத்துல ஓனாய் போல இருக்கிற अंतर में फाड़ने वाले भेड़ियों இந்த की तरह கள்ள रहने वाले போதர்களை, இந்த கள்ள தீர்க்கதரிசிகளை கண்டறிவது எப்படி? ये झूठे भविष्यद्वक्ताओं को, झूठे सेवकों को कैसे ढूंढना है? அவர்களுடைய கனிகளினாலே அறிவீர்கள். उनके फलों से आप जान पाओगे. கனிகள்னா என்னங்க? ये फल बोले तो क्या? ஆவிக்குரிய கனிகள்னு இருக்குது. ஆவிக்குரிய கனின்னு இருக்கு தெரியுமா? आत्मिक फल आप जानते हो ना, கலாத்தியர்ல சொல்லப்பட்டிருக்குல்ல. गलतियों में है ना. அந்த கனிகள் என்பது என்ன தெரியுமா? वो फल बोले तो क्या? அது ஒரு மனிதனுடைய குணாதிசயமும் நடவடிக்கைகளும். वो एक मनुष्य का गुण और चाल चलन है. அன்பு, சந்தோஷம், நீடிய பொறுமை, प्रेम, नम्रता और धीरज. இதெல்லாம் என்ன தெரியுமா? ये सब क्या है? ஒரு மனிதனுடைய குணாதிசயங்கள். ये मनुष्य का एक गुण है. அவனுடைய நடவடிக்கைகளை சார்ந்து இருக்கிறது. वो उसकी चाल चलन के ऊपर है. இப்ப கள்ள தீர்க்கதரிசிகளை, கள்ள உபதேசங்களை கண்டறிவது எப்படி? ये झूठे प्रचार, भविष्यद्वक्ता, झूठे प्रचारक को कैसे ढूंढना है? அவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது அது நல்ல உபதேசத்தை போல் தான் இருக்கும். उनके शब्दों को सुनने पर हमें लगता है कि अच्छा उपदेश है, அது நல்ல பிரசங்கமா தான் இருக்கும். अच्छा एक प्रचार की तरह ஆனால் அவருடைய लगेगा. குணாதிசயங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது, लेकिन उनके गुण को जब आप அவருடைய देखोगे, நடவடிக்கைகளை நீங்கள் பார்க்கும் பொழுது, उनकी चाल चलन को जब आप அவங்களுடைய देखोगे, பேசின பிரசங்கத்துக்கும் இதுக்கும் டோட்டலா ஆப்போசிட். वो किए प्रचार और उनके जीवन टोटली ऑपोजिट रहता है. இதை கண்டறிவதுதான் நமக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்திருக்கிறார். ये जान लेने के लिए ही परमेश्वर ने हमें ज्ञान दिया है. ஹல்லேலூயா. हालेलुया. அப்ப வெறும் வார்த்தையை கவனிப்பது மாத்திரமல்ல, அவர்களுடைய நடவடிக்கைகளையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். सिर्फ उनके वचनों पर आपको ध्यान नहीं देना है और उनके चाल चलन पर भी आपको ध्यान அவருடைய देना है. கனிகளினாலே நீர் அவரை அறிவீர்கள். उनके फलों से आप उनको जान पाओगे. முட்செடியில திராட்சைப்பழம் கிடைக்காது. एक कांटे वाले पेड़ में आपको फल नहीं मिलेगा, பூண்டுல அத்திமரம் கிடைக்காது, உங்களுக்கு அத்திப்பழம் கிடைக்காது. और आपको दूसरे पेड़ में आपको अंजीर नहीं मिलेगा. நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும். अच्छा पेड़ अच्छा फल देगा, நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்காது. अच्छा पेड़ बुरे फल नहीं देगा. அப்படின்னா ஒரு நல்ல உபதேசியார் நல்லா தான் வாழுவார். तो एक अच्छा उपदेश देने वाला अच्छा जीवन ही ஒரு நல்ல जिएगा. பிரசங்கியார் அவருடைய வாழ்க்கையும் கரெக்டா இருக்கும். मतलब अच्छा प्रचारक का जीवन भी अच्छा ही அவங்க रहेगा. தவறான உபதேசம் பண்றாங்க, இன்னும் எப்படி கண்டுபிடினா? உபதேசத்திலிருந்து அல்ல, வார்த்தையிலிருந்து அல்ல, வாழ்க்கையிலிருந்து தான் கண்டுகொள்ள முடியும். एक उपदेश करने वाला कैसा है कर आपको उनके वचन से नहीं, उनके जीवन से आप उसे समझ पाओगे. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. அப்போ ஒருமனே வார்த்தையை கேட்டுக்கிட்டு போறவர்களா இருக்க கூடாது. सिर्फ वचन को सुनकर जाने वाले नहीं रे बनना. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க சபையில அப்படி ஒரு மந்தமான ஒரு செவிடான்ற உருவாக்கி வச்சுட்டாங்க. ऐसे अभी कलीसिया में एक भैरों के समान एक जीवन जी रहे सब. ஹல்லேலூயா. हालेलुया. அப்படி உருவாக்கி வச்சுட்டாங்க. ऐसे बना दिए हैं. நாங்க என்ன சொன்னாலும் நீங்க கேட்டுக்கிட்டு தான் இருக்கணும். हम जो भी कहेंगे आपको सुनता ही रहना है, நாங்க सुनते ही எப்படி रहना है. வாழ்ந்தாலும் அதை கண்டுக்கிடவே கூடாது. हम कैसे भी जी आपको देखना नहीं है. நோ நோ அப்படி இருக்காதீங்க. ऐसा नहीं है. நடவடிக்கைகளை கவனிங்க. आप चाल चलन को देखिए. அவங்க நடவடிக்கைகள் இருந்து அவங்களுடைய உபதேசம் கரெக்டா இல்லையான்னு நீங்க இது பண்ணணும். आप चाल चलन को देखकर उनका उपदेश सही है क्या कर देखना है. ஆண்டவர் இத எல்லாருக்குமே சொல்லி இருக்கிறார். परमेश्वर ने ये सब लोगों को कहा है. எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இந்த ஞானம் இருக்க வேண்டும். सभी परमेश्वर के बच्चों को ये ज्ञान होना चाहिए. இல்லை என்றால் அவர்கள் ஒரு நாள் ஓனாயை போல உங்களை பச்சிட்டு போயிடுவாங்க. नहीं तो एक दिन भेड़ियों के समान आपको लेकर चला जाएगा. உங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து போட்டுருவாங்க. आपके जीवन को नाश कर देंगे. உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை கெடுத்துருவாங்க. आपके आत्मिक जीवन को नाश कर உங்க देंगे. பரிசுத்தத்தை கெடுத்துருவாங்க. आपकी पवित्रता को खराब कर உங்க ஜெப देंगे. வாழ்க்கையை கெடுத்துருவாங்க. आपकी प्रार्थना को नाश कर உங்கள் देंगे. உபவாச வாழ்க்கையை கெடுத்துருவாங்க. आपके उपवास की प्रार्थना जीवन को भी नाश करना है. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் பாருங்க. पहला यूहन्ना पहला अध्याय का 4ஆம் அதிகாரம் 4 अध्याय का 1-3 வரைக்கும்
1 से 3 तक देखेंगे तो அதை விட்டுருமா. பிரியமானவர்களே, प्रिय लोग, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் दुनिया में कई झूठे भविष्य दत्ता लोग उठे हैं, நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் लेकिन आप सभी आत्मा प्राण को विश्वास मत करो. அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். वो आत्मा परमेश्वर से आया है करके आप परीक्षा कीजिए. தேவ ஆவியை நீங்கள் எதினால் அறியலாம்? परमेश्वर का आत्मा आप कैसे जान पाओगे? மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை शरीर में आया यीशु मसीह को அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் कबूल करने वाले कोई भी आत्मा தேவனால் உண்டாயிருக்கிறது. परमेश्वर से बना हुआ है. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை शरीर में आया हुआ यीशु मसीह को அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் कबूल न करने वाले कोई भी आत्मा தேவனால் உண்டானது அல்ல. परमेश्वर से बना हुआ नहीं வரும் है. என்று நீங்கள் கேள்விப்பட்ட यदि आने वाला है कर सुनने पर அந்தி கிறிஸ்துனுடைய ஆவி அதுவே वो झूठे मसीह का आत्मा है, அல்லேலூயா, அது இப்பொழுது உலகத்தில் இருக்கிறது. वो अभी इस दुनिया में है. இங்க இன்னொரு காரியத்தை ஆவியானவர் சொல்லுகிறார். यहाँ और एक कार्य को परमेश्वर कहते हैं. தேவ ஆவிக்கும் கள்ள தீர்க்கதரிசி ஆவிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? परमेश्वर के आत्मा और झूठे भविष्यद्वक्ता का आत्मा के बीच में अंतर क्या है? எல்லா ஆவிகளையும் நீங்க நம்பாதீங்கன்னு சொல்றாரு. सभी आत्मा को आप विश्वास मत करो कर परमेश्वर कहते हैं. அல்லேலூயா. हालेलुया. நம்ம நினைக்கிறோம் हम सोचते हैं, ஒருத்தங்க நல்ல துள்ளி குதிச்சு கை தட்டி ஆராதிக்க ஆரம்பிச்சா அவங்களுக்கு நல்ல பரிசுத்தாவி இருக்குன்னு சொல்லி. हम सोचते हैं कि कोई बहुत ताली बजा कर कूद रहे तो उनके अंदर बहुत पवित्र आत्मा है कर. அப்படி கிடையாதுங்க. ऐसा नहीं है. பிசாசினுடைய ஆவி அப்படி செய்யும். कोई शैतान का आत्मा भी ऐसे करता है, அது நல்லா புரிஞ்சுக்கிடணும். तो उसे अच्छे से समझना है. எல்லா ஆவிகளையும் நீங்க நம்பாதீங்க. सभी आत्मा को आप विश्वास मत करो. சொல்லுகிறது वहाँ कहा गया है, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத शरीर में आए यीशु मसीह को जो कबूल नहीं करते हैं, எந்த ஆவியும் தேவனுடைய ஆவி அல்ல. कोई भी आत्मा परमेश्वर का आत्मा नहीं है. அப்ப பரிசுத்த ஆவி அல்லது தேவனுடைய ஆவி என்பது என்ன தெரியுமா? तो परमेश्वर का आत्मा बोले तो क्या? மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணும். शरीर में आए यीशु मसीह को वो कबूल करेगा. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. பிசாசுனுடைய ஆவி சொல்லும் நீ தேவனுடைய குமாரன் சொல்லத்தான் செய்யும். शैतान का जो आत्मा है वो परमेश्वर का पुत्र है कर कहेगा. இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பிசாசும் பண்ணும். यीशु मसीह परमेश्वर का पुत्र है कर कबूल शैतान भी करेगा. அல்லேலூயா, हालेलुया. ஆனால் लेकिन மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து என்னுடைய இரட்சகர் என்று பிசாசு அறிக்கை பண்ணாது. लेकिन शरीर में आए यीशु मसीह मेरे उद्धार करता है कर वो आत्मा नहीं कह सकती. எந்த ஆவி அதை அறிக்கை பண்ணுதோ அது தேவனுடைய ஆவி. जो आत्मा उसे कबूल करता है वो परमेश्वर का आत्मा है. அப்படி அறிக்கை பண்ணல பிசாசுனுடைய ஆவி. अगर वो कबूल नहीं कर सकता है तो वो शैतान का அது आत्मा है. சொல்லுகிறது तो वो कहता है வரும் என்று நீங்க சொல்லுகிற அந்தி கிறிஸ்துவின் ஆவி அது जो आने वाला है वो झूठे मसीह का एक आत्मा है. அது இப்பொழுதே கிரியை செய்கிறது. वो अभी क्रिया करने लगता है. இதுல இருந்து இன்னொரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும். इसमें से और एक कार्य को हमें समझना அந்தி है. கிறிஸ்து என்னைக்கோ வர போகிறான். तो जो झूठा मसीह है वो कभी तो आने वाला அவன் है, இன்னும் வரவே இல்ல. अभी तक आया नहीं है. ஆனா அவனுடைய ஆவி இன்னமும் உலகத்தில் இருக்கிறது என்பதை புரிஞ்சுக்கொள்ளணும். लेकिन उसका आत्मा अभी भी इस दुनिया में है कर அந்த ஆவி தான் இன்னைக்கு உலகத்தை ஆயத்தப்படுத்துகிறது அவனுடைய வருகைக்கு. वही आत्मा उसके आगमन का तैयारी कर रहा है. அந்த அந்தி கிறிஸ்து வருகிறதற்கு இன்னைக்கு அவனுடைய ஆவி ஜனங்களை வஞ்சித்துக் கொண்டு இருக்கிறது. वो झूठे मसीह है वो कई लोग उसका आत्मा जो है कई लोगों को वंचित कर रहा है. எல்லா விதத்திலும் இந்த உலகத்தை அது ஆயத்தப்படுத்திக் கொண்டு இருக்கிறது. सभी तरह से इस दुनिया को वो तैयार कर रहा है. அதனால தேவ பிள்ளைகள் ஆவிகளை குறித்தும் பகுத்தறிகிற ஞானத்தை பெற்றுக்கொள்ளணும். तो परमेश्वर बच्चों को ये आत्मा की एक जानने का एक अनुग्रह भी पाना है. ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் விசுவாச வாழ்க்கை. पहला मैं कहा विश्वास का एक जीवन. அவங்க பிரசங்கம் எப்படி இருக்கோ அது வாழ்க்கை நடவடிக்கைகள் இருக்கணும். वो जो प्रचार करते हैं वैसे उनका जीवन भी होता है. அது நிமித்த நீங்க கண்டுகொள்ளலாம் அது வந்து உண்மையான உபதேசகர்களா அல்லது கள்ள உபதேசகர்களா. उससे आप समझ पाओगे कि वो एक सच्चा है एक उपदेशक है या झूठा उपदेशक है. அவங்களுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு அதை நீங்க அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். आपको उनके वचन को उनके चाल चलन के साथ देखकर आपको उसे लेना है. ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया. அங்கெல்லாம் சொல்லக்கூடாது எனக்கு ஆண்டவருடைய வார்த்தை தான் முக்கியம் அவங்க வாழ்க்கை எல்லாம் முக்கியம்
சொல்லக்கூடாது. वहाँ नहीं कहना कि मुझे परमेश्वर का उनका जीवन जरूरी नहीं है करके। ஹல்லேலூயா. हालेलुया। ஏன்னா அது கடைசியில உங்களையும் கவுத்துரும், அவங்களும் கவுந்து போயிருவாங்க. वो आखिर में वो भी गिर जाएंगे, आप भी गिर जाओगे। ரெண்டாவது ஆவிகளை கரெக்டா கண்டுபிடிக்கணும். दूसरा आत्मा को अच्छे से जानना है, எது தேவனுடைய ஆவி, எது பிசாசுனுடைய ஆவி. कौन सा परमेश्वर का आत्मा है, कौन सा शैतान का आत्मा है। ஹல்லேலூயா. हालेलुया। அதை கண்டுபிடிக்கிற ஞானம் நமக்கு இருக்கட்டும். वो जानने का ज्ञान हमें चाहिए। இல்லனா பிசாசு இந்த கடைசி நாட்கள்ல அதிகமாய் உலகத்தை வஞ்சிக்கிறது போல தேவ பிள்ளைகளையும் வஞ்சித்து விடுவான். जैसे शैतान दुनिया को वंचित करता है, वैसे हमें भी वंचित कर लेगा। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। அப்போ இந்த இடத்துல तो इस जगह पर ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து परमेश्वर यीशु मसीह ஒரு போதகருக்கான 2 அளவுகளை அவர் கொடுத்திருக்கிறார். एक उपदेश का दो माफ को दिया. 2 माफ को दिया है। ஹல்லேலூயா. எப்படி நீங்கள் கரெக்டா அதை கண்டுபிடிக்கணும். वो आपको कैसे ढूंढना है। அவங்களுடைய வார்த்தை, அவங்களுடைய வெளிப்பாடுகள் தேவனிடத்திலிருந்து இருக்கணும். उनका वचन, उनका प्रकटीकरण परमेश्वर से कर कर। ஹல்லேலூயா. हालेलुया। இதுதான் கர்த்தர் அனுப்பின போதகருடைய அளவீடு. ये ही परमेश्वर ने भेजा गया उपदेशक का एक माप है। கர்த்தர் ஒரு மனுஷனை அனுப்புறார் அப்படின்னா, यदि परमेश्वर एक मनुष्य को भेज रहा है ஒரு तो, ஊழியக்காரர் அனுப்புறாருன்னா एक सेवक को भेज रहा है அங்கு तो கர்த்தருடைய வார்த்தை இருக்கும், वहाँ परमेश्वर का शब्द रहेगा, அங்கு கர்த்தருடைய வெளிப்பாடு இருக்கும். वहाँ परमेश्वर का प्रकटीकरण रहेगा। ஹல்லேலூயா. हालेलुया। அதுக்கு தான் இன்னைக்கு சொல்றது அதிகமா வசனத்தை படிங்க. इसलिए हम कहते हैं कि अधिकतर वचन को पढ़ो। ஏன் வசனத்தை படிங்க படிங்க நாங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டு क्यों இருக்கோம்? वचन को पढ़ो पढ़ो कर कर बार बार कहते हैं। ஏன் வசனத்தை எழுதி படிங்கன்னு சொல்றது? क्यों वचन को लिख कर पढ़ो कर कर நல்லா कहते புரிந்து हैं। கொள்ளுங்க. अच्छे से समझ लो। ஒரு உண்மையான தேவ ஊழியன் உங்களிடத்தில் வந்தால் கர்த்தருடைய வசனத்தை தவிர வேற எதையும் கொண்டு வர மாட்டார். एक सच्चा सेवक यदि आपके बीच में आएगा तो वचन के अलावा कुछ और लेके नहीं आएगा। வசனம் தெரியல அப்படின்னா உங்களால கண்டுபிடிக்க முடியாது. यदि आप वचन नहीं जानोगे तो आप सब उसे जान नहीं पाओगे। யாரு உங்களுக்கு கர்த்தர் அனுப்புனாரா வேற யார் அனுப்பியிருக்காரா யாரு எப்படி தெரியும் உங்களுக்கு? आप कैसे जानोगे कि परमेश्वर ने भेजा है, खुद आया कर। உங்கள்ட்ட வந்து ஒருத்தங்க ஆண்டவருடைய வார்த்தையை பேசுறாங்க, यदि आपके पास कोई परमेश्वर का वचन कह रहा है तो அவங்க பேசுறவங்க ஆண்டவர் அனுப்புறாரா அல்லது சுயமா வந்து நிற்கிறாங்களா யாருக்கு தெரியும்? वो परमेश्वर ने भेजा है या स्वयं वो आए हैं, क्या आपको ஆண்டவர் कैसे जानोगे? அனுப்பியிருந்தா அவர்கள் கரெக்டான ஆண்டவருடைய வார்த்தையை பேசுவார்கள். यदि परमेश्वर भेजा होगा तो वो परमेश्वर के वचन को ही सिर्फ कहेंगे। ஆண்டவருடைய வார்த்தையில் இருக்கிற வெளிப்பாடுகளோடு வருவார்கள். वो परमेश्वर के प्रकटीकरण के साथ आएंगे। வார்த்தையும் இல்ல வெளிப்பாடும் இல்ல அப்படின்னா ஆண்டவர் அனுப்பலன்னு அர்த்தம். वचन नहीं है, प्रकटीकरण नहीं है तो परमेश्वर ने नहीं भेजा है। நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது. तो हमें उल्लू नहीं बनना है। ஹல்லேலூயா. हालेलुया। அப்போ ஒரு ஊழியரை ஆண்டவரால் அனுப்பினால் அங்க ஆண்டவருடைய வார்த்தையும் வெளிப்பாடு இருக்கும். तो यदि परमेश्वर ने किसी को भेजा तो परमेश्वर का वचन और परमेश्वर का प्रकटीकरण वहां रहेगा। இதை நம்ம இதை வச்சு அளந்து கொள்ளலாம் இது உண்மையான ஆண்டவர் அனுப்பின ஊழியக்காரரா இல்லையான்னு. इससे हम माप कर सकते हैं कि वो परमेश्वर ने भेजा है या कि नहीं। ஏன்னா இன்னைக்கு अनेகர் வீட்டுக்கு வருவாங்க, क्योंकि कई समय पर कई लोग हमारे घर आते हैं, வந்து சொல்லுவாங்க எங்களை ஆண்டவர் அனுப்புறான்னு சொல்லுவாங்க. वो कई लोग आकर कहते हैं कि हमें परमेश्वर ने भेजा है। உங்களை குறித்து ஒரு ஏவுதல் வந்து சொல்லுவாங்க, वो बोलेंगे कि अचानक परमेश्वर का एक बोझ हमारे अंदर आया। ஏவுதல் தான் வருமே தவிர ஆண்டவருடைய வார்த்தை வராது. बस बोझ ही आया बोलेंगे, लेकिन परमेश्वर का एक आज्ञा नहीं आएगा। உங்க வீட்டுக்கு வர்றவங்க யார் என்பதை சரியா புரிந்து கொள்ளுங்க. तो आपके घर में आए हुए लोग कौन है कर आपको जानना है पहले। ஹல்லேலூயா. हालेलुया। எல்லாரையும் விட்டீங்க அப்படின்னா यदि आप सबको अपने घर में छोड़ोगे तो வசனம் சொல்லுகிறது அவர்கள் முழு குடும்பத்தையும் கவித்து போடுவார்கள். वचन कहता है वो पूरे परिवार को नाश कर देंगे। ஹல்லேலூயா. हालेलुया। கள்ள ஊழியர்களை வீட்டுக்குள்ள விட்டா முழு குடும்பத்தையும் ஆவிக்குரிய வாழ்க்கையில இருந்து கவுத்துருவாங்க. यदि झूठे सेवकाओं को आपके घर में छोड़ोगे तो परिवार नाश हो जाएगा। ரெண்டாவது அவங்க ஊழியம் கர்த்தர் மாத்திரமே மகிமைப்படுத்தும். दूसरा उनका सेवकाई सिर्फ परमेश्वर का महिमा करेगा। ஒருவருடைய ஊழியம் கர்த்தரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்குன்னா கர்த்தரால் உருவாக்கப்பட்ட ஊழியம். यदि किसी का सेवकाई परमेश्वर का महिमा कर रहा है तो वो परमेश्वर ने बनाया गया एक கர்த்தருடைய மகிமையை வேற யாரோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அது கர்த்தரால் உருவாக்கப்பட்ட ஊழியம் அல்ல. यदि जो महिमा है वो किसी और को जा रहा है तो परमेश्वर ने किया गया वो सेवकाई ஆனா नहीं है। பேரு கர்த்தருடைய ஊழியத்தின் பேர் தான் இருக்கும். लेकिन जो नाम है वो परमेश्वर का एक सेवक है कर वो दे रहे 2 கொரிந்தியர் 11 அதிகாரத்தின் दूसरा कुरिन्थियों 11 अध्याय 13 15 வரைக்கும் வாசிக்கும் பொழுது 13 से 14 देखेंगे तो அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள்
ऐसे लोग जो है झूठे प्रेरित है, கபடமுள்ள வேலையாட்கள், वो ஜூட்டைகள். झूठे लोग है। கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்கள். मसीह के प्रेरित का वेश में वो है, அது ஆச்சரியம் அல்ல. वो अचंभित नहीं है। சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வான். शैतान भी उजाले के एक दूत का एक वेश में आ जाता है। ஆதலால் அவனுடைய வேலைக்காரரும் इसीलिए उसके जो सेवक है நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்ல. धार्मिक सेवकों का एक वेश में आएंगे तो भी उसमें अचंभित नहीं हो सकते, அவருடைய முடிவு அவருடைய கிரியைக்கு தக்கதா இருக்கும். क्योंकि लेकिन उसका अंत जो है उनकी क्रिया के अनुसार रहेगा। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। அப்ப கடைசி நாட்கள்ல तो आखिर के दिनों में ஒரு உபதேசிக்கிறவர்களின் தன்மையை நம்ம சரியா புரிந்து एक கொள்ளணும். उपदेशक का एक गुण को हमें अच्छे से जानना है। ஒரு பிரசங்கம் பண்றவங்க அல்லது உங்களுக்கு சுவிசேஷ அறிவிக்கக்கூடிய தன்மையை பாருங்க. एक प्रचारक हो या सुसमाचार सुनाने वालों का गुण को आप देखिए। ஹalleluya हालेलुया। அந்த தன்மை தான் वो गुण ही உங்களை சரியான ஆவிக்குரிய ரீதியில கொண்டு போகும். वही आपको सही आत्मिक रास्ते पे लेके जाएगा। இல்லை என்றால் பிசாசு அவர்கள் மூலமாக உங்களையும் கவுத்து அவர்களையும் கவுத்து சபையும் கவுத்து வீட்டையும் கவுத்துருவான். शैतान फिर उनको भी गिराएगा, हमको भी गिराएगा, परिवार को गिराएगा, कलीशा को गिरा देगा। ஹalleluya हालेलुया। அப்ப உபதேசிக்கிறவருடைய வாழ்க்கையை கண்டறிவது ரொம்ப அவசியமா இருக்கு. इसलिए उपदेशकों का जीवन को जानना बहुत जरूरी है। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। கர்த்தருக்கான மகிமை இருக்கணும் அவங்கட்ட. पहला वो परमेश्वर का महिमा उनके पास होना चाहिए, உண்மையுள்ளவர்களா இருக்கணும். सच्चाई जीवन जीना है, அதே போல அவருடைய நடவடிக்கைகள்ல நீதியில வாழ்கிறவர்களா இருக்கணும். वो धार्मिक चाल चलन होना चाहिए। அதே போல அவர்களுடைய ஊழியங்கள் சரியான தேவனை அனுப்பின வார்த்தைகளோடு வெளிப்பாடுகளோடு இருக்கிறதா, उनका सेवकाई परमेश्वर के वचन और प्रकटीकरण के साथ है क्या कर देखना है। அவருடைய ஊழியங்கள் கர்த்தருக்கு பிரியமுள்ளா இருக்கிறதா, उनका सेवकाई परमेश्वर के प्रिय है क्या नहीं, இதெல்லாம் நம்ம சோதித்து அறிய வேணுங்க. ये सब हमें जानना है। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। ஏன்னா இது கடைசி நாட்கள். क्योंकि ये आखिर के दिन இந்த है, கடைசி நாட்கள் अनेक ஏமாற்றுகிறவர்கள் வருவாங்க. क्योंकि आखिर के दिनों में वंचित करने वाले कई लोग நம்ம आएंगे, கேர்ஃபுல்லா இருந்துக்கிட்டா நமக்கு நல்லது. लेकिन हमें सावधानी के साथ रहना है। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। ஓகே, அடுத்து இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, आगे परमेश्वर यीशु मसीह कहते हैं, அங்க சொல்லுகிறார், மோசே நியாயப்பிரமாணத்தை உங்களுக்கு கொடுக்கவில்லையா? क्या मूसा ने तुम्हें व्यवस्था नहीं दी? அப்படி இருந்தும் உங்களில் ஒருவன் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறதில்லை. तो भी तुम में से कोई व्यवस्था पर नहीं चलता। நீங்கள் ஏன் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள் என்றார். तुम क्यों मुझे मार डालना चाहते हो? இப்போ மோசே நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். मूसा ने व्यवस्था दिया, ஆனால் அந்த மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்கிறோம் என்று யூதர்கள் நினைக்கிறார்கள். लेकिन मूसा ने दिया गया वो व्यवस्था के अनुसार यहूदी जी रहे कर यहूदी सोचते அவங்க हैं। என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் நியாயப்பிரமாணத்தின்படி வாழுகிறேன். वो सोचते हैं कि मैं व्यवस्था के अनुसार जीता, ஆனால் அவர்கள் உண்மையிலே நியாயப்பிரமாணத்தை மீறுகிறவர்களா இருந்தார்கள். लेकिन सच्चाई अगर देखेंगे तो वो व्यवस्था के अनुसार नहीं இயேசு जीते। அன்றைக்கு அதை சுட்டி காட்டுகிறவரா இருந்தார். यीशु मसीह ने उसे दिखाया। அல்லேலூயா. இன்றைக்கு சில நேரத்துல நம்முடைய வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கும். वैसे हमारा जीवन भी कई दिन ऐसे நம்ம रहता है। நினைப்போம், நம்ம ஆண்டவருடைய வார்த்தையில கரெக்டா வாழ்றோம் நினைப்போம். हम सोचते हैं कि हम परमेश्वर के वचन के अनुसार जी रहे हैं। அல்லேலூயா. हालेलुया। ஆனா என்ன நடக்கும் அப்படின்னா, लेकिन क्या होता है, நம்ம வாழ்றோம்னு நினைப்பது தவறல்ல. हम जी रहे कर सोचना நம்ம गलत नहीं है। வாழ்றோம்னு நினைச்சிட்டு மற்றவங்களை குற்றப்படுத்துறது தான் மிகப்பெரிய தவறு. लेकिन हम जी रहे कर दूसरों को दोषी ठहराना गलत है। இப்போ இங்க என்ன நடந்தது? यहाँ क्या हुआ? இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, நீங்க நியாயப்பிரமாணத்தை மீறுகிறீங்க. यीशु कहते हैं कि आप व्यवस्था को पालन नहीं करते। நான் மீறினேன்னு நினைச்சு என்ன கொலை பண்ண பாக்குறீங்க நீங்க? मैं उसे पालन नहीं करता हूं और आप मुझे मारना चाहते இயேசு हो। மீது உங்களுக்கு என்ன கோவம்? यीशु मसीह पर उनको क्या गुस्सा வேற है? ஒண்ணும் இல்லங்க. बस एक ही है। ஒரு ஓய்வு நாள்ல போய் ஒருத்தனை சுகமாக்கிட்டாரு. एक 3 அதிகாரத்துல பார்த்தோம்ல, சார் 6 அதிகாரத்துல हाँ ஒரு ஓய்வு நாள்ல ஒரு மனுஷனை சுகமாக்கினார். हाँ, एक सबात के दिन में वो एक कोड़ी को उसने चंगा किया। உடனே எல்லாத்துக்கும் கோவம் வந்துச்சு. सबको बहुत गुस्सा आ गया। ஓய்வு நாள்ல எப்படி சுகம் கொடுக்கலாம்? विश्राम के दिन में कैसे वो चंगाई कर सकते இவன் हैं? நியாயப்பிரமாணத்தை மீறி விட்டான். ये व्यवस्था को पालन नहीं करता। இதுதான் பயங்கர கோவம் அவங்களுக்கு. यही उनको बहुत गुस्सा है। ஹalleluya. हालेलुया। இப்போ இந்த கோபத்தை வச்சு தான் இயேசுவை எப்படியாவது கொன்றணும் அப்படி நினைச்சிட்டு ये இருக்காங்க. क्रोध के साथ ही यीशु मसीह को कैसे तो मारना है அப்ப करके இவங்களுடைய वो आते हैं। மனநிலை என்ன? उनका जो सोच है, நாங்கள் நியாயப்பிரமாணத்தை கரெக்ட்டா ஃபாலோ பண்றோம், हम तो व्यवस्था का पालन करते हैं, இயேசு ஃபாலோ பண்ணல. यीशु मसीह पालन नहीं करते, அதனால அவரை கொலை பண்ணணும் நம்ம. इसलिए हमें उसे ஆனா मारना है। இயேசு சொல்றாங்க, लेकिन यीशु मसीह எப்ப कहते हैं மோசே நியாயப்பிரமாணத்தை கொடுத்தது உண்மைதான். मूसा ने व्यवस्था दिया वो
सच है, ஆனா அந்த நியாயப்பிரமாணத்தின்படி நீங்களே வாழவில்லை. लेकिन उस व्यवस्था के अनुसार आप ही नहीं जीते हो। அல்லேலூயா. हालेलुया। எப்படி வாழவில்லை என்று சொல்லி இயேசு நிரூபிக்க முடியும். कैसे वो जिए नहीं करके यीशु मसीह उसे प्रूफ कर सकते அந்த हैं। அதிகாரத்தின் 24ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது उस अध्याय के 24 वचन तक अगर நான் ஒவ்வொரு पढ़ोगे வசனமா तो போறேன். एक एक वचन करके 19ஆம் पढ़ेंगे। வசனத்தை பாருங்க. 19वां वचन देखेंगे। நீங்கள் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். वो कहते तुम क्यों मुझे मार डालना चाहते हो। நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? व्यवस्था क्या करता है? யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல निर्गमन 20वां அதிகாரம் 13 वचन 20वां अध्याय के 13 वचन கொலை செய்யாதிருப்பாயா. किसी को खून मत करना। அப்போ நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? तो व्यवस्था क्या कहता है? நீ ஒருவனை கொலை செய்யக்கூடாது. किसी का खून नहीं करना है। ஆனா இவர்கள் இயேசுவை கொலை செய்ய தேடுகிறார்கள். लेकिन ये लोग यीशु मसीह को खून करना चाहते हैं। அப்படினா இவர்கள் உண்மையிலே இயேசுவை கொலை செய்ய தேடினபடினால் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறார்கள். तो वो सच्चाई के साथ अगर देखेंगे तो वो यीशु मसीह को मारना चाहते थे, तो वो व्यवस्था का पालन नहीं कर रहे हैं। அல்லேலூயா. हालेलुया। புரியுதா? அப்போ இவர்கள் நியாயப்பிரமாணத்தை இயேசுவை கொலை செய்ய நினைத்ததினால் அந்த கொலை செய்யாதிருப்பாங்க நியாயப்பிரமாணத்தை மீறுறாங்க. वो सोचते हैं कि यीशु मसीह को मारना है, इसलिए वो व्यवस्था का पालन नहीं करते। இரண்டாவது 20ஆம் வசனத்தை பாருங்க. 20वां वचन देखेंगे। ஜனங்கள் அவருக்கு பிரயோத்தரமாக लोगों ने उत्तर दिया, நீ பிசாசு பிடித்தவன், तुम में दुष्ट आत्मा है, உன்னை கொலை செய்ய தேடுகிறவன் யார் என்றார்கள். कौन तुझे मार डालना चाहता है। அல்லேலூயா. ரெண்டு வேர்ட் அவங்க யூஸ் பண்றாங்க. इसमें दो शब्द वो कहते हैं। ஒன்று பிசாசு பிடித்தவன் என்று சொல்கிறாங்க. पहला वो कहते हैं दुष्ट आत्मा में हो। ரெண்டாவது உங்களை கொலை செய்ய நாங்க எங்க தேடுறோம். दूसरा वो कहते हैं कि आपको कौन मारना இது चाहता है। ரெண்டுமே என்ன தெரியுமா? பொய். दोनों अगर देखेंगे तो झूठ है। இயேசு பிசாசு பிடித்தவர் அல்ல. यीशु मसीह दुष्ट आत्मा में नहीं है, அவருக்குள் பரிசுத்த ஆவி இருக்கிறது. उनके अंदर पवित्र आत्मा है। அப்போ அவரை பிசாசு பிடித்தவன் என்று ஒரு பொய் குற்றச்சாட்டம் சாட்டுகிறார்கள். उनके अंदर एक दुष्ट आत्मा है कर झूठा एक दोष रखते हैं। ரெண்டாவது दूसरा இயேசுவை உண்மையிலே அவங்க கொலை செய்ய தான் தேடுனாங்க, ஆனா மறுக்கிறாங்க. वो सच्चाई में वो परमेश्वर यीशु मसीह को मारना चाहते थे, लेकिन वो झूठ बोलते हैं। யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, निर्गमन 20वां अध्याय के 16 वचन ऐसे कहता है, பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. दूसरे के लिए झूठा एक गवाही मत दो। அல்லேலூயா. हालेलुया। அப்போ இவங்க பொய் சொல்றாங்க. ये झूठे பொய் சொல்லுகிறதுனால நியாயப்பிரமாணத்தை மீறுகிறாங்க. वो झूठ बोलते इसलिए व्यवस्था का पालन नहीं करते। ஒன்று கொலை செய்யக்கூடாது என்கிற நியாயப்பிரமாணத்தை இவர் மீறுறாங்க. पहला वो किसी का खून नहीं करना चाहिए, उसका वो पालन नहीं करते हैं। ரெண்டாவது பொய் சொல்லக்கூடாது என்கிற நியாயப்பிரமாணத்தை இவர்கள் மீறுகிறார்கள். दूसरा झूठ नहीं बोलना है, वो उसका पालन नहीं करते हैं। அல்லேலூயா. हालेलुया। மூன்றாவது பாருங்க, तीसरा हम देखेंगे அங்க ஸ்தோத்திரம் 21 வசனத்தை பாருங்க. 21वां वचन இயேசு அவரை நோக்கி ஒரே கிரியைகளை செய்தேன், அதை குறித்து எல்லாரும் ஆச்சரியப்படுகிறீர்கள். यीशु ने उनको उत्तर दिया, मैंने एक काम किया और तुम सब आश्चर्य करते हो। 22 वचனம் சொல்லுகிறது, 22वां वचन ऐसे விருத்த कहता है, சேதனம் மோசையினால் உண்டாகாமல் इसी कारण मूसा ने तुम्हें कतने की आज्ञा दी है। பிதாக்களால் உண்டாயிற்று, பின்பு மோசே அதை உங்களுக்கு நியமித்தான், நீங்களும் ஓய்வு நாளிலும் மனுஷனை விருத்த சேதனம் பண்ணுகிறீர்கள். यह नहीं कि वह मूसा की ओर से है, परंतु बाप दादों से चली आई है, और तुम शब्द के दिन मनुष्य का कतना करते हो। இங்க சொல்லுகிறது, यहाँ कहा है ஓய்வு நாள்ல நீங்க விருத்த சேதனம் பண்றீங்க. शब्द के दिन आप मनुष्य का कतना करते हो। முதல்ல ஓய்வு நாள்ல எந்த வேலையும் பார்க்க கூடாது. तो शब्द के दिन यानी कि विश्राम के दिन को आप कोई काम नहीं करना है। அப்படிதான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். तो ऐसे ही परमेश्वर ने कहा है, ஓய்வு நாள்ல எந்த வேலையும் பார்க்க கூடாதுன்னா விருத்த சேதனம் பண்ணலாமா? विश्राम के दिन में कोई काम नहीं करना चाहिए, बोले तो कतना कर सकते हैं क्या? ஏன்னா அதுவும் ஒரு சதையை வெட்டுறது தானே. क्योंकि वो भी एक शरीर को काटना ही है ना, चमड़े को काटना है ना। அல்லேலூயா. அப்போ அதை பண்ணக்கூடாது. तो वो नहीं करना ஆனா है, நீங்க பண்றீங்க. लेकिन आप करते हो। அதுக்கு நியாயப்பிரமாணம் உங்களுக்கு இடம் கொடுத்துருச்சு. उसके लिए व्यवस्था आपको जगह दिया है। 23 வசனம் சொல்லுகிறது, 23वां वचन ऐसे कहता है, மோசேயின் நியாயப்பிரமாணம் மீறாதபடிக்கு ஓய்வு நாளிலும் மனுஷனை விருத்த பெறலாம் என்றால், நான் ஓய்வு நாளில் ஒரு மனுஷனை முழுவதும் சுத்தமாக்கினாலே என் மேல் எரிச்சலா இருக்கலாமோ? जब शब्द के दिन मनुष्य का कतना किया जाता है ताकि मूसा की व्यवस्था की आज्ञा टल न जाए, तो तुम मुझ पर क्यों
इसलिए क्रोध करते हो कि मैंने शब्द के दिन एक मनुष्य की पूरी रीति से चंगा किया। அல்லேலூயா हालेलुया। இதுக்கு இன்னொரு வசனம் நீங்க வாசித்தா தான் புரியும் உங்களுக்கு. और एक वचन पढ़ोगे तो आपको समझ में आएगा। லேவியராகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது लेवी की किताब 12 अध्याय के 3रा वचन देखेंगे तो 8ஆம் நாளிலே அந்த பிள்ளையினுடைய நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். 8वां दिन उसका खतना किया जाता है उस बच्चे का। அல்லேலூயா. हालेलुया। ஓகே, எப்படி மோசேயின் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறார்கள் அவர்கள்? कैसे वो मूसा के व्यवस्था का पालन नहीं करते। இங்கு நியாயப்பிரமாணம் சொல்றது எந்த வேலையும் நீங்க செய்யக்கூடாது. व्यवस्था बोले तो क्या करना चाहिए क्या नहीं करना चाहिए। ஆனா அதே நேரத்துல लेकिन उसी समय 8வது நாள் ஒரு பிள்ளை பிறந்து 8வது நாள் ஆயிட்டுனா एक बच्चा जन्मने के बाद 8वें दिन पर அந்த நாள் ஓய்வு நாள் இருந்தாலும் விருத்த சேதனம் பண்ணலாம். वो दिन यदि शब्द का दिन हो तो भी उसका खतना कर सकते அப்ப हैं। இந்த இடத்துல तो इस जगह पर நியாயப்பிரமாணம் மீறப்படுகிறது. व्यवस्था पालन नहीं हो रहा है। ஆனா அதே நேரத்துல தேவன் அதை அக்செப்ட் பண்ணிட்டாரு. लेकिन परमेश्वर ने उसे स्वीकार लिया है। அல்லேலூயா. हालेलुया। புரியுது? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஓகே நீங்க நியாயப்பிரமாணத்துல வேலை பார்க்க கூடாதுதான். तो शब्द के दिन आपको काम नहीं करना ஆனா है। அதே நேரத்துல लेकिन उसी समय 8வது நாள் விருத்த சேதனம் பண்ணப்படுவது கட்டாயம். 8वां दिन खतना करना जरूरी है। அதனால அந்த நாள்ல ஓய்வு நாள் வந்தாலும் நீங்க அதை பண்ணலாம். वो दिन अगर शब्द का दिन आए तो भी आप कर सकते हो। அப்போ இந்த நியாயப்பிரமாணத்தை நீங்க மீறும்படியான ஒரு கட்டளையும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. तो इस व्यवस्था का पालन उल्लंघन करने के लिए भी एक व्यवस्था दिया गया இப்போ है। நீங்க விருத்த சேதனம் பண்ணலாம்னா यदि आप खतना कर सकते हो तो நான் ஏன் ஒரு மனுஷனை சுகப்படுத்த கூடாது? क्यों मैं एक मनुष्य को चंगाई नहीं कर ஆண்டவருடைய सकता? கேள்வி அதுதான். परमेश्वर का सवाल यही है। நீங்கள் விருத்த சேதனம் பண்ணக்கூடாது என்று சொல்லுகிற இடத்துல விருத்த சேதனம் பண்ணலாம் அப்படி என்றால் यदि आप उस दिन खतना नहीं कर सकते हो कर कर लेकिन खतना कर सकते हो कर कर है तो நான் ஏன் ஒரு மனுஷனை அன்னைக்கு சுத்தப்படுத்த கூடாது? क्यों मैं उस दिन मैं किसी एक मनुष्य को चंगाई नहीं कर இதுல நான் सकता? எந்த ஒரு நியாயப்பிரமாணத்தை மீறலையே. मैं तो किसी व्यवस्था का उल्लंघन नहीं कर रहा। அல்லேலூயா. हालेलुया। அப்ப இயேசு ஓய்வு நாள்ல ஒரு மனுஷனை சுகப்படுத்தினது நியாயப்பிரமாணத்தை மீறின காரியம் அல்ல. तो यीशु मसीह एक मनुष्य को चंगाई किया वो भी शब्द के दिन वो व्यवस्था का उल्लंघन करना नहीं है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। ஏனால் அவர்கள் விருத்த சேதனத்துக்காக அந்த ஒரு கட்டளை மட்டும் மாற்ற முடியும் यदि என்றால் वो खतना करने के लिए एक व्यवस्था को बदल सकते हैं तो இயேசுவும் ஓய்வு நாள்ல விடுதலையும் சுகத்தையும் கொடுக்க முடியும். यीशु मसीह भी विश्राम के दिन छुटकारा और शांति को दे सकता है। அதை தான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. वही यीशु मसीह भी कहते हैं। அல்லேலூயா. हालेलुया। நீங்க மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்றீங்கன்னு சொல்றீங்க, ஆனா நீங்க வாழல. आप कहते हो कि मूसा की व्यवस्था के अनुसार जीते हो लेकिन नहीं जीते ஏன்னா நீங்களும் ஓய்வு நாள்ல நீங்க ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க. क्योंकि आप इस शब्द के दिनों को फॉलो नहीं करते हो। அல்லேலூயா. हालेलुया। அப்போ ஒன்று கொலை செய்யக்கூடாதுங்கிறத அவங்க மீறுறாங்க. पहला वो किसी का खून नहीं करना चाहिए उसका उल्लंघन करते हैं। இரண்டாவது பொய் சொல்லக்கூடாது, பொய் சாட்சி வைக்க கூடாது, அதையும் மீறுறாங்க. दूसरा झूठे गवाही नहीं कहना, झूठी बात नहीं कहना, उसका भी उल्लंघन करते हैं। மூன்றாவது ஓய்வு நாள்ல எதையும் பண்ணக்கூடாது, அதையும் மீறுறாங்க. तीसरा शब्द के दिन कुछ नहीं करना है, कोई काम नहीं करना, उसका भी उल्लंघन करते हैं। நான்காவது சொல்லுது, நீங்கள் என்மேல் எரிச்சலா இருக்கிறீர்கள். चौथा वो कहते हैं कि आप मुझ पर ईर्ष्या करते ஒரு हो। மனுஷன் மீது எந்த ஒரு குற்றம் இல்லாமல் எரிச்சல் அடையக்கூடாது. किसी मनुष्य के ऊपर कोई दोष के बिना आपको ईर्ष्या नहीं करना है। அல்லேலூயா. हालेलुया। அப்படி எரிச்சல் அடைந்தால் நீங்க நியாயப்பிரமாணத்தை மீறுறீங்க. यदि आप ईर्ष्या करते हो तो व्यवस्था का उल्लंघन करते हो। அல்லேலூயா. हालेलुया। இங்க சொல்லுகிறது, तो यहाँ कहा गया है காரிய சித்தியை உள்ளவன் மேலும் தீவினை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாதே என்று சொல்கிறார். यदि कार्य में अच्छा हो तो उसके ऊपर आप ईर्ष्या मत करो। அப்பனா ஒரு மனுஷன் நல்ல காரியத்தை செய்யும் பொழுது அவன் மேல் எரிச்சல் அடையக்கூடாது. इसका मतलब कोई मनुष्य अच्छा कर्म कर रहा है तो उस पर आपको ईर्ष्या नहीं ஆனா करना है। இயேசு நல்ல காரியத்தை பண்றாரு, எரிச்சல் அடையறாங்க. लेकिन यीशु मसीह अच्छा कार्य करते हैं लेकिन उस पर ईर्ष्या करने அப்ப இது लगते हैं। உண்மையிலே நியாயப்பிரமாணத்தை மீறுதலா இல்லையா? तो ये सच्चाई में देखेंगे तो वो व्यवस्था का उल्लंघन है कि नहीं? அல்லேலூயா. हालेलुया। அப்ப இவங்க என்ன தெரியுமா, தாங்க சரியா வாழ்ற மாதிரியும் இயேசு தவறு செய்த மாதிரியும் பார்க்கறாங்க. वो सच्चाई के साथ जीते, सही रीति से जीते और परमेश्वर यीशु मसीह गलत है कर कर वो देखते हैं। கடைசில இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, आखिर में यीशु இன்னொரு मसीह காரியத்தை அழகாங்க 24ஆம் வசனத்துல 24 वचन में वो कहते हैं தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்றார். मुंह देखा न्याय न करो परंतु ठीक ठीक न्याय करो। தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யக்கூடாது, मुंह देखा न्याय नहीं करना, நீதியின்படி தான் தீர்ப்பு செய்யணும். ठीक ठीक न्याय करना है। உபாகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, व्यवस्थावरण
पहला अधिकार पहला अध्याय 16 का वचन 16 वचन ऐसे कहता है, உங்களுடைய நியாயாதிபதிகளை நான் நோக்கி आपके न्यायाधीश को मैं कहता हूँ, நீங்கள் உங்கள் சகோதரின் வியாச்சியங்களை கேட்டு अपने भाइयों का मुकदमा को सुनकर இரு பட்சத்திலாகிய உங்கள் சகோதரருக்கும் अनबायस्ड दोनों भाई लोग को दोनों भाई के लिए அவர்களிடத்தில் தங்கும் அந்நியனுக்கும் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள். और जो अनजाने लोगों के लिए भी एक ठीक ठीक न्याय करो. இங்க சொல்லுகிறார், यहाँ कहा गया है நீதியின்படி தீர்ப்பு செய்யணும். अब ठीक ठीक न्याय करना है. முகத்தின் பார்த்து செய்யக்கூடாது. मुंह को देखकर न्याय नहीं करना है. ஒன்று உங்க சகோதரர் ரெண்டு பேர் இருக்காங்கன்னா ரெண்டு பேர் ஃபேஸ பார்த்து தீர்ப்பு கொடுக்காத, நீதியின்படி கொடு. आपके दो भाई है तो उनके मुंह को देखकर मत करना, ठीक ठीक न्याय करो. அப்படினா உனக்கு பிடிச்ச சகோதரனுக்கு ஒரு நீதி, இன்னொருவனுக்கு அநீதி செய்யக்கூடாது. तो आपको पसंदीदा एक भाई के लिए एक न्याय और दूसरे भाई के लिए और एक न्याय, ऐसे नहीं होना चाहिए. ரெண்டாவது சொல்லுகிறார், दूसरा वो कहते हैं உங்களிடத்தில் இருக்கிற அந்நியனுக்கும் நீதியின்படி தான் செய்யணும். और अनजान लोगों के लिए भी सही न्याय देना है. ஒரு வழக்கு வருகிறது, तो एक मुकदमा आता है. இஸ்ரவேல एक इजरायली ஒரு है, அந்நிய தேசத்தா, एक अन्य जाति का இப்ப है. தீர்ப்பு கொடுக்கும்போது இஸ்ரவேலுக்கு சாதகமாய் கொடுக்க கூடாது. तो न्याय देते समय इजरायली के और एक न्याय नहीं देना है. நீ நீதியின்படி செய்தா தவறு யார் மீது இருந்தாலும் அவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். अगर आप सही न्याय दोगे तो जिसके ऊपर दोष है उसको देना चाहिए. அப்படி என்றால் அவனுடைய தோற்றத்தை பார்த்து நீ நீதி கொடுக்காத. तो आपको मुंह देखकर न्याय नहीं देना है. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அத சொல்றாங்க. तो यीशु मसीह भी वही நீங்கள் कहते हैं, தோற்றத்தின்படி நீதி செய்யாமல் मुंह देखकर न्याय किए बिना நீங்கள் நீதியின்படி நீதி செய்யுங்கள். आप ठीक ठीक न्याय करो. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனா யூதர்கள் என்ன பண்ணாங்க? लेकिन यहूदी ने क्या किया? தோற்றத்தை பார்த்து தான் நீதி பண்றாங்க. मुंह देखकर वो न्याय करते हैं. அவருடைய நீதி அங்க கொண்டு வரல. वो अपने न्याय को अंदर लेके नहीं आते. இயேசு செய்கிற காரியங்களை பார்த்தார்கள். यीशु मसीह के कार्यों को देखते हैं. அவர்கள் பண்ணுகிற ஊழியத்தை பார்த்தார்கள். उसके सेवकाई को இத देखते வச்சு हैं. தீர்ப்பு பண்றாங்க, இவர் நியாயப்பிரமாணத்தை மீறிட்டாரு. इसको देखकर वो निर्णय करते हैं कि वो व्यवस्था का उल्लंघन करता है. ஒன்று தெரியுமா? एक बात ஒரு जानते हो, மனிதனுடைய தோற்றத்தின்படி நீதி கொடுத்தால் यदि एक मनुष्य के मुंह को देखकर न्याय देंगे तो அங்கு अनेक வேளையில தவறு தான் நடக்கும். वहाँ हमेशा गलती होता है. ஏன் அப்படினா, क्यों बोले तो தோற்றம் எப்பொழுதுமே வஞ்சிக்கும். क्योंकि मुंह जो है हमेशा वंचित करता है. ஹல்லேலூயா. हालेलुया. அது முன்னாடி ஒரு ஃபேஸ காட்டும், பின்னாடி ஒரு ஃபேஸ காட்டிட்டு मुंह இருக்கும். जो है आगे एक शक्ल दिखाता है, पीछे और एक शक्ल அந்த दिखाता है. தோற்றத்தின்படி யாரையும் தீர்ப்பு பண்ணாதீங்க. तो मुंह को देखकर किसी को न्याय मत करो. ஹல்லேலூயா. हालेलुया. நீதியின்படி தீர்ப்பு கொடுங்க. धार्मिकता के साथ न्याय करो. அப்போ இயேசுவை நியாயப்பிரமாணத்தை மீறினார்கள் என்று கொலை செய்ய தேடுகிறார்கள். यीशु मसीह को व्यवस्था का उल्लंघन करने के लिए मारना चाहते हैं. ஆனால் तो உண்மையிலே அந்த யூதர்கள் என்ன பண்றாங்கன்னா நியாயப்பிரமாணத்தை மீறுகிறாங்க. लेकिन सच में देखा जाए तो वो यहूदी भी व्यवस्था का उल्लंघन कर रहे हैं. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? इसका मतलब क्या है? இன்னைக்கு நாம யாரையும் தீர்ப்பு செய்கிற அதிகாரம் நமக்கு கொடுக்கப்படல. முதலாவது. तो हमें किसी को न्याय करने का अधिकार हमें नहीं दिया गया है. இரண்டாவது, दूसरा, நீங்க உங்களை வச்சு இன்னொருத்தங்களை கம்பேர் பண்ணாதீங்க. आपको रखकर दूसरों को कंपेयर मत करो. நான் கரெக்டா இருக்கேன், அவங்க தப்பா இருக்காங்க ஒரு நாள் சொல்லாதீங்க. मैं सही हूँ वो गलत है कर कभी मत कहो. தேவனுடைய பார்வையில யார் உண்மை என்று யாருக்கும் தெரியாது. परमेश्वर के आंखों में कौन सच्चा है कर कोई नहीं जानता. ஹல்லேலூயா. हालेलुया. புரியுதா நான் சொல்ல வரது? புரியுதா? मैं जो कहना चाहता हूँ वो நான் समझ रहे हो நினைக்கலாம் ना? நான் ரொம்ப கரெக்டா இருக்கிறேன், நீங்களாம் தப்பா இருக்கிறீங்க. मैं सोचता हूँ कि मैं एकदम सच्चा हूँ, तुम लोग गलत होकर ஆனா தேவனுடைய பார்வையில நீங்க உண்மையா இருக்கலாம், நான் பொய்யா இருக்கலாம். लेकिन परमेश्वर के आंखों में आप सच्चा हो सकते हो. அதனால உங்களை ஜட்ஜ் பண்றதுக்கு, நியாயம் தீர்ப்பதற்கு எனக்கு எந்த ரைட்ஸ் கிடையாது. तो आपको न्याय करने के लिए मेरे पास अधिकार नहीं है. ஹல்லேலூயா. हालेलुया. நம்ம சரியா புரிந்து तो கொள்ளணும். इसे अच्छे से समझ लेना है. ஒன்று உபதேசகர்கள் எப்படி இருக்கணும் அதை நம்ம பார்த்தோம். तो पहला हमने देखा कि उपदेशक कैसे होना चाहिए. இரண்டாவது கேட்கிற நாம எப்படி வாழணும். दूसरा, सुनने वाले हम कैसे जीना है. அடுத்தவங்களை தீர்ப்பு செய்யாதபடிக்கு किसी को न्याय नहीं करना है. நமக்கு ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார்? हमें परमेश्वर ने जो दिया है, இந்த வசன, இந்த வேத வார்த்தைகள் நமக்கு என்ன சொல்லி ये இருக்கிறதோ वचन हमें जो कहता है, இதன்படி நாம் நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வோம். इसके हिसाब से हमें अपने आप को पवित्रता में இந்த संभालना வேத है. வார்த்தையின்படி ஒரு மனிதன் வாழ்ந்துட்டால் போதும். यदि एक वचन के अनुसार एक मनुष्य को நீங்க जीना है, அடுத்தவங்களை தீர்ப்பு செய்யணும் அவசியமே இல்லை. किसी और को आपको न्याय नहीं நீங்க करना है. வாழ்றீங்களே, உங்க வாழ்க்கையை பார்த்து அடுத்தவங்க மாறுவாங்க. आपकी जीवन को देखकर दूसरे
मनुष्य अपने आप को बदलेंगे। அல்லேலூயா. हालेलुया। அப்போ வசனத்தை கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல அதின்படி வாழுகிறவர்களாய் நம்ம இருக்கணும். तो वचन को सुनने वाले ही नहीं लेकिन उसके अनुसार जीने वाले बनना है। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு ரெண்டு கேரக்டர் நம்ம பார்த்திருக்கிறோம். तो यहाँ दो कैरेक्टर्स को हमने देखा है। கிறிஸ்துவின் உபதேசத்தை பண்ணுகிறவர்கள் எப்படி இருப்பாங்க? पहला हम लोग ने देखा कि पहला परमेश्वर यीशु मसीह का उपदेशक कैसे होते हैं। இரண்டாவது கள்ள உபதேசத்துல எப்படி இருப்பாங்க? दूसरा झूठा उपदेशक कैसे रहते அந்த हैं। கேரக்டர்ஸ் நம்ம பார்த்தோம். दो कैरेक्टर्स हम लोग ने देखा। அடுத்து ரெண்டாவது நம்ம பார்த்தது दूसरा हम लोग ने और क्या देखा। நாம் மற்றவர்களை தீர்ப்பு செய்யாதபடிக்கு दूसरों को न्याय किए बिना நாம் ஆண்டவருடைய வார்த்தையை மீறாமல் சரியாம வாழ்றோமா என்பதை மாத்திரம் நம்ம हम பார்ப்போம். वचन का उल्लंघन किए बिना जी रहे क्या कर देखना। அப்படி நாம் நம்முடைய நடவடிக்கைகள் வார்த்தைகள் எல்லாத்தையும் சரியா வாழுவோம். ऐसा एक चाल चलन और हमारे जीवन रहना चाहिए। நியாய தீர்ப்பு கொடுக்கிற நியாயாதிபதி சீக்கிரம் வரப்போகிறார். न्याय देने वाला न्यायाधीश बहुत जल्द आने वाला है। அவருக்கு முன்பாக நம்ம எல்லாரும் போய் நிற்க போகிறோம். उसके सामने हम सब खड़े होने वाले அவர் हैं। நம்மை நியாயம் தீர்ப்பார். वो हमें न्याय करेगा। அதுக்கு முன்பாக நம்ம யாரையும் நியாயம் தீர்க்காம उसके पहले हम किसी को न्याय किए बिना நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுப்போம். अपने जीवन को परमेश्वर के वचन के अनुसार करेंगे। அவருடைய வருகையில தலை நிமிர்ந்து அவரோடு கூட போவோம். उसके आगमन में सिर उठाकर उसके साथ जाएंगे। அதுக்கு நம்ம ஆயத்தப்படுவோம். उसके लिए तैयार होंगे। கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करे।